வணக்கம் கில்கி மோமோ. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சிறுநீரகங்களை பாதுகாக்க கட்டாயம் சாப்பிட வேண்டிய 10 பழங்கள், நம்ம சிறுநீரகத்துக்கு பாதுகாக்க 10 பழ வகைகள், என்ன பழ வகைகள் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் நிறைய நம்ம யூடியூப் சேனலில் வரப்போகுது. அதனால் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம அது என்னென்ன பழம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆப்பிள் பழம் பார்க்குறோம். ஆப்பிள் பழம் இப்போ எல்லா கடைகள்லையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா காய்கறி பழக்கடைகளில் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கிற ஒரு பழமாக நம்ம மாறிடுச்சு. இந்த ஆப்பிள் பழத்தில் 150 மில்லிகிராம் பொட்டாசியம், 10 மில்லிகிராம் பாஸ்பரஸ், சோடியம் கம்மியாக இருக்குது இந்த ஆப்பிள் பழத்தில். அதனால் நம்ம டெய்லி இந்த ஆப்பிள் பழம் சாப்பிட்றதுனால நம்ம சிறுநீரகத்தை கண்டிப்பாக பாதுகாக்கலாம். ஆப்பிள் பழம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிறது தர்பூசணி பழம். இது வாட்டர்மெலன் சொல்லுவாங்க, தண்ணி பழம்னு சொல்லுவாங்க ஊர்லலாம். இது நீர் சத்து அதிகமாக உள்ள ஒரு பழம். ஆனால் சீசன் டைமில் தான் இந்த பழம் கிடைக்கும். இது ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பழம். இந்த பழம் சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்ல பழம். இது சீசனில் கிடைக்கும்போது நல்லா வாங்கி சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். சீசனை மிஸ் பண்ணாமல் இந்த பழம் நல்லா சாப்பிடுங்க. இது சிறுநீரகத்துக்கு நல்லது. யாருக்கெல்லாம் இந்த வாட்டர்மெலன் பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி பழம். இந்த ஸ்ட்ராபெரி பழம் இப்போவும் வருஷம் ஃபுல்லாக நம்ம கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் என்னென்னா சாதாரண கடைகளில், காய்கறி பழக்கடைகளில் எப்போதுமே கிடைக்காது. நீங்கள் எப்போதும் வேணும்னா ஒரு குறிப்பிட்ட சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி போனால் தான் இந்த பழங்கள் கிடைக்கும். இப்போ ஸ்ட்ராபெரி பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால் என்னென்னா சிறுநீரகம் ஆக்சிஜனேற்றத்திலிருந்து நம்ம இந்த பழம் நம்ம தடுக்கும். சிறுநீரக பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ராபெரி பழம் நிறைய நம்ம சாப்பிடணும். டெய்லி நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸ்ட்ராபெரி பிடிக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம செர்ரி பழம். செர்ரி பழம் ரொம்ப சத்து நிறைந்த ஒரு பழம் சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த செர்ரி பழத்தில் நிறைய சத்து, சிறுநீரக பாதுகாப்பை அதிகரிக்கும் தன்மை கொண்டது இந்த செர்ரி பழம். இது நம்ம கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு கொள்ளலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது இந்த செர்ரி பழம். கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கிங்க, கிடைக்கும்போது நல்லா சாப்பிட்டுக்குங்க. செர்ரி பழம் பிடிக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழைப்பழம். இந்த பழத்தில் நிறைய சத்து, பொட்டாசியம் மாதிரியான நிறைய ஊட்டச்சத்து வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிட்லாம். சின்ன பெட்டி கடையிலேருந்து எல்லா கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரே பழம் வாழைப்பழம். ரொம்ப கம்மி விலை கிடைக்கக்கூடிய பழமும் வாழைப்பழம் தான். இது நல்ல சிறுநீரகம் இருக்கவங்களுக்கு நல்ல சத்து கொடுக்கும். ஆனால் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த பழங்கள் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் சிறுநீரகம் நல்லா இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆனால் சிறுநீரக நோய் இருக்கிறவங்க டாக்டர் அட்வைஸ் படி தான் சாப்பிடணும் வாழைப்பழம். அதனால் வாழைப்பழம் சாப்பிட்றவங்க, அதாவது சிறுநீரக நோய் இருப்பவர்கள் டாக்டர் அட்வைஸ் படி மட்டும்தான் வாழைப்பழம் சாப்பிடணும். மற்றவங்க எல்லாமே சாப்பிடலாம். சிறுநீரகத்துக்கு வாழைப்பழம் ரொம்ப நல்லது. அதனால் வாழைப்பழம் பிடிக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து அவக்காடோ. இப்போ நம்ம பார்த்த எல்லா பழங்களை விட அவக்காடோ ரொம்ப சத்து நிறைந்த பழம் அவக்காடோ. இது ரொம்ப ஆரோக்கியமான பழமும் கூட. இது கொழுப்பு மற்றும் பொட்டாசியம் அதிகம் உள்ளது இந்த பழத்தில். அதேமாதிரி சிறுநீர் வழியாக கால்சியம் வெளியேறுவதை குறைக்க உதவுகிறது அவக்காடோ. மேலும் எலும்பு அடர்த்தியை பாதுகாக்கிறது அவக்காடோ. சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அவக்காடோ ஜூஸ். இந்த அவக்காடோ பழம் ஜூஸாக குடிக்கலாம். பழமாக சாப்பிட்றது நான் கேள்விப்பட்டதில்லை. சாப்பிடலாம், சேலடில் யூஸ் பண்ணுவாங்க. அவக்காடோ ஃப்ரூட்ஸை சேலடில் யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஜூஸாகவும் நம்ம குடிக்கலாம். இது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அவக்காடோ ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு சுகர் போட்டு ஜூஸில் அடித்து கூட அவக்காடோ ஜூஸ் குடிக்கலாம். இது ரொம்ப சத்தான பழம் இந்த அவக்காடோ ஜூஸு. இதில் என்ன அப்படின்னா, இந்த சிறுநீரகம் நோய் உள்ளவர்கள் அவக்காடோ ஃப்ரூட்ஸை டாக்டர் அட்வைஸ் படி தான் சாப்பிட வேண்டும். மனசில் வச்சுக்கோங்க, டாக்டர் அட்வைஸ் படி தான் சாப்பிடணும். சிறுநீரக நோய் உள்ளவர்கள், மற்றவர்கள் எல்லாருமே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவக்காடோ பிடிக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்து பப்பாளி பழம். இந்த பழம் வந்து சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு கிடைத்த ஒரு இயற்கையான பழம். இது வந்து இயற்கையான முறையில் சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பப்பாளி பழத்துக்கு இருக்குது. சிறுநீரகத்தோட ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பழத்தில் வந்து இயற்கையாகவே சத்து இருக்குது. அதனால் பப்பாளி பழம் நம்ம டெய்லி எடுத்துக்கலாம், டெய்லி சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். பப்பாளி பழம் சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்ல பழம். பப்பாளி பழம் பிடிக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரஞ்சு பழம், இதுவும் சிறுநீரகத்துக்கு வந்து ரொம்ப நன்மை பயக்கிற பழம் தான் ஆரஞ்சு பழம். இதில் வந்து இயற்கையாகவே சிட்ரிக் ஆசிட் இருக்கும் ஆரஞ்சு பழத்தில். அந்த சிட்ரிக் ஆசிட் இயற்கையாகவே இருக்கனால என்னன்னா சிறுநீரகத்தில் வந்து சிட்ரிக் அதிகரித்து அமிலத்தன்மையை குறைக்க வந்து இந்த ஆரஞ்சு பழம் உதவும். கண்டிப்பாக ஆரஞ்சு பழம் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். அதெல்லாம் கிடைக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆரஞ்சு பழம் ஜூஸாகவும் குடிக்கலாம், அப்படியே சாப்பிட்லாம் ஆரஞ்சு பழம். அதனால் ஆரஞ்சு பழம் சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது. ஆரஞ்சு பழம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிகப்பு திராட்சை, இது வந்து ரொம்ப சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேர் சிகப்பு திராட்சை சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா விதைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். இது வந்து சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது. சிறுநீரக செல்களை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்க சிகப்பு திராட்சை உதவும் அப்படின்னு ஆய்வறிக்கைகள் கூறுது. அதே மாதிரி மற்ற உணவுகளில் ஈடு செய்ய முடியாத பல நன்மைகள் சிறுநீரகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து சிகப்பு திராட்சைக்கு இருக்குது. அதனால் சிகப்பு திராட்சையை நம்ம அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதே மாதிரி சிகப்பு திராட்சை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 10வது ஃப்ரூட்ஸாக நம்ம கிரான்பெரி பார்க்குறோம். கிரான்பெரி வந்து இதுவும் சிறுநீரகத்துக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு பழம் கிரான்பெரி. ஆனால் இது நம்ம அதிக கடைகளில் இப்போ கிடைக்கிறது இல்லை. கிரான்பெரி கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த கிரான்பெரியோட நன்மை சிறுநீரகத்துக்கு பொறுத்த வரைக்கும் சிறுநீர் பாதையில் தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைப்பதில் கிரான்பெரிக்கு முக்கிய பங்கு உண்டு. அதனால் கிரான்பெரி கிடைக்கும்போது சாப்பிடுங்க. இது அப்படியே சாப்பிட்லாம், ஜூஸாகவும் நீங்கள் கிரான்பெரியை குடிக்கலாம். ஜூஸ் போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். கிரான்பெரி ரொம்ப நல்லது, சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு பழம் கிரான்பெரி. அதேமாதிரி கிரான்பெரி பார்க்குறவங்க பிடிச்சவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.